ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், லெஜெண்டரியோட மான்ஸ்டர் வெர்ஸ்லேயே கிங் ஆஃப் மான்ஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன் தான் காட்ஜிலா. கிட்டத்தட்ட காட்ஜிலா வந்து பல மில்லியன் கணக்கான வருஷங்களாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷத்தில் ஏகப்பட்ட டைட்டன்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்கள டிஃபீட்டும் பண்ணியிருக்கு. அதனால தான் காட்ஜிலாவை கிங் ஆஃப் மான்ஸ்டர்னு சொல்கிறோம். அண்ட் மூவிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜிலாவோட ஒரு சில பவர்ஃபுல்லான வெர்ஷன்ஸை பார்த்துருப்போம். லைக் நார்மல் காட்ஜிலா, ஃபயர் காட்ஜிலா, மெக்கா காட்ஜிலா. இப்போ கூட காட்ஜிலா எக்ஸ் காங் மூவில பிங்க் கலர்ல எவால்வ் ஆன காட்ஜிலாவை காமிச்சிருப்பாங்க. சோ இந்த வீடியோல நம்ம காட்ஜிலாவோட ரெண்டு பவர்ஃபுல்லான வெர்ஷனான பிங்க் காட்ஜிலா, ஃபயர் காட்ஜிலா, இந்த ரெண்டு காட்ஜிலாவுக்கும் பேட்டில் நடந்தா எந்த காட்ஜிலா வின் பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபயர் காட்ஜிலா, இந்த ஒரு காட்ஜிலாவை காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர் மூவில தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா மூவில வந்து காட்ஜிலா கிடோரா கிட்ட பயங்கரமா அடி வாங்கிடும். அதுக்கப்புறமா இது மேல ஒரு நியூக்ளியர் பாமை வெடிக்க வைப்பாங்க. அந்த ஒரு பாம்ல இருந்து வெளிவந்த மொத்த ரேடியேஷனையும் காட்ஜிலா அப்சர்வ் பண்ணி ஃபுல்லி ரீசார்ஜ் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறமாவும் பாத்தீங்கன்னா காட்ஜிலாவால கிடோராவை தோக்கடிக்க முடியாது. சோ காட்ஜிலாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மோத்ரா தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட ஃபுல் பவரையும் காட்ஜிலாவுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் சாதா காட்ஜிலாவா இருந்தது ஃபயர் காட்ஜிலாவா உருமாறும். அதே இந்த பக்கம் பிங்க் காட்ஜிலாவை பத்தி பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன காட்ஜிலா எக்ஸ் காங் மூவில தான் பிங்க் காட்ஜிலாவை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மூவில காட்ஜிலா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு பிங்க் கலர் ஃபார்முக்கு காட்ஜிலா எவால்வ் ஆயிருக்கும். சோ இந்த ரெண்டு காட்ஜிலாவையும் பிசிக்கலா கம்பேர் பண்ணோம்னா கிங் ஆஃப் மான்ஸ்டர் மூவி டைம்ல ஃபயர் காட்ஜிலாவோட மேக்ஸிமம் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 354 ஃபீட்டும் 1,50,000 டன் வெயிட்டும் இருந்துச்சு. ஆனா இதுவே இப்ப எவால்வ் ஆன பிங்க் காட்ஜிலாவோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 400 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1,60,000 டன்னுக்கும் மேல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிங்க் கலர் காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத்தை விடவும் 2.5 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு காட்ஜிலாவுக்கும் பேட்டில் நடந்தா என்னதான் பிங்க் கலர் காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத் பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஃபயர் காட்ஜிலா மேல அதால அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. ஏன்னா மூவிஸ்ல வந்து கிடோரா தன்னோட ஃபுல் பவரையும் ஃபயர் காட்ஜிலா மேல யூஸ் பண்ணும். ஆனா கிடோராவோட லைட்னிங் அட்டாக் ஃபயர் காட்ஜிலாவோ ஒண்ணுமே பண்ணிருக்காது. ஃபயர் காட்ஜிலா நடந்து போற இடம் எல்லாமே அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதை சுத்தி இருக்கிற மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே உருகிடும். அந்த அளவுக்கு ஃபயர் காட்ஜிலாவோட உடம்புல இருந்து ஹீட் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இது வெளியிடுற அந்த ஒரு நியூக்ளியர் பல்ஸ் கிடோராவையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். அதிகபட்சம் ஃபயர் காட்ஜிலாவால தன்னோட நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக்கை 3 முறை தான் பயன்படுத்த முடியும். 3 முறை யூஸ் பண்ணிருச்சுன்னா ஃபயர் காட்ஜிலா வந்து நார்மல் காட்ஜிலாவா மாறிடும். அட் த சேம் டைம் பிங்க் காட்ஜிலாவாலையும் நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக்கை பண்ண முடியும். பட் ஒன் டைம் மட்டும் தான். ஒரு தடவை யூஸ் பண்ணிருச்சுன்னா மறுபடியும் இதால நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ண முடியாது. சோ பேட்டில பொறுத்த வரைக்கும் ரெண்டு காட்ஜிலாவாலையும் நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ண முடியும். பட் ஃபயர் காட்ஜிலாவால எக்ஸ்ட்ரா 2 டைம்ஸ் தன்னோட நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபயர் காட்ஜிலாவோட நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக் எல்லாம் பிங்க் கலர் காட்ஜிலாவால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா கிடோராவுக்கு வந்து காட்ஜிலாவை கம்பேர் பண்ணும்போது ஹீலிங் ஃபேக்டர், டியூரபிலிட்டி எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் அதாலேயே நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாது. சோ ஃபயர் காட்ஜிலாவால தன்னோட நியூக்ளியர் பல்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணி பிங்க் கலர் காட்ஜிலாவை எரிச்சு சாம்பல் ஆக்கிட முடியும். சோ இந்த பேட்டிலோட வின்னர் யாருன்னா ஃபயர் காட்ஜிலா தான். ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.